கமருதீன் நல்லா இருப்பா நல்லா இருப்பா. நீ நல்லா வரணும். ஹீரோன்றது சும்மா எது நல்லதுன்னு உரசிப்பா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சுங்க. தரமான ப்ரோமோவை இறக்கியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து விஜய் பார்வதி அம்மாக்கு வெயிட் பண்ணாங்கன்னு சொல்றதை காட்டிலும் பிக் பாஸ் ரசிகர்கள் தான் வெயிட் பண்ணாங்க. விஜய் பார்வதியோட அம்மா எப்போ வருவாங்க, என்னெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா விஜய் பார்வதியோட அம்மா உள்ள நுழைஞ்சிட்டாங்க. செம்ம ஜாலி டைப் மாதிரி தான் தெரியுறாங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி டீடைலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் நடுவில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்தோடனே என்ன சொல்றாங்கன்னா கமருதீன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே அம்மாவுக்கு பக்கத்துல வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்படி ஆசீர்வாதம் வாங்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, உன் தொழில நீ நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பார்வதி இருக்காங்கல்ல, ஹீரோ இவன் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறாமா, அதுதான் இவனோட ஆசை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி, இங்க இருக்க கண்டஸ்டன்ட்டை தான் பேச விட மாட்டீங்கன்னா உங்க அம்மாவை கூடவா பேச விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. ஏன்னா அம்மா பேசிட்டு இருக்காங்க, பார்வதி குறுக்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது கமருதீனை பார்த்த மாதிரி அம்மா சாதாரணமா பேசிட்டு இருக்காங்கல்ல, அவன் ஹீரோ ஆகணுமா அதுதான் அவன் ஆசை அப்படின்ற மாதிரி நடுவுல இவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சினிமா ஹீரோவெல்லாம் காட்டிலும் விலிமியம்ல ஹீரோவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விலிமியமா அப்படின்னா என்னன்றது கமருதீனுக்கு தெரியல. அப்படின்னா என்னன்ற மாதிரி நேரடியா அவங்க கிட்டயே கேட்கறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரையும் கைவிடாத குணத்துல நீ ஹீரோவா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எதை மீன் பண்ணி இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை பார்வதியை இவர் சில இடத்துல கை விட்டுறாருன்றதை மீன் பண்ணி சொல்றாங்களா இல்ல பொதுவா சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் டீச்சரா நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு தெரியாது. பார்வதியோட அம்மா டீச்சரு, அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்கன்ற மாதிரி கமெண்ட்டை பார்க்க முடியுது. ஸோ ஜாலியாக தாங்க பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க டென்ஷனான மாதிரியே தெரியல. இது பாருங்க, வந்தோடனே சிரிச்ச முகத்தோட தான் வராங்க. 24 மணி நேரம் இருந்தாலும் சரி இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகி பொண்ணெல்லாம் திட்ட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து அதுக்கான அறிகுறி கூட தெரியல. நான் ஏற்கனவே இந்த விஷயத்த சொன்னேன். ஏன்னா வந்து வீடியோல ஒருத்தரை பார்த்தாலே தெரியும்ல அவங்க பொண்ணு கூட எப்படி பழகுறாங்கன்றது. அதனால வந்து திட்டலாம் மாட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேணா பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படிலாம் பண்றியே இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு அட்வைஸ் வேணா பண்ணுவாங்களே தவிர இந்த அம்மா வந்து ஜாலி டைப் மாதிரி தான் தெரியுறாங்க. திட்டலாம் வாய்ப்பே கிடையாது. இந்த ப்ரோமோலையும் அதுதான் தெளிவாகுது. திட்டுற மாதிரி அவங்க எதுவுமே பண்ணல. கமருதீன் கிட்ட ஜாலியாக தான் பேசிட்டு இருக்காங்க. வந்தோடனே கமருதீன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவர் காலெல்லாம் விழுறாரு. அடுத்ததா விக்ரம பார்க்குறாங்க போல அம்மா. அதாவது விக்ரம அம்மா பார்க்கும்போது விக்ரம் கொஞ்சம் திருட்டு மொழியோட முழிக்கிறாரு. ஏன்னா விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஏகாம் பொருத்தம் இல்லை. அதனால அப்படி முழிச்சிட்டு இருக்காரு. அப்போ பார்வதி உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம் கண்ணை உருட்டுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்வதி 24 மணி நேரத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ண இதுல தாங்க ஒரு ட்விஸ்ட் பிக் பாஸ் பண்ணிருக்காரு. அது என்ன தெரியுமா, இந்த 24 மணி நேரத்துக்கு நடுவுல தான் கமருதீன் ஃபேமிலியை விட போறாரு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அம்மா வந்துட்டாங்களா, இந்த 24 மணி நேரம் கேப்ல தான் கமருதீன் ஃபேமிலி வர போறாங்க, அரோராவோட ஃபேமிலி வர போறாங்க. யோசிச்சு பாருங்க, பிளான் பண்ணி தாங்க பண்ணிருக்காங்க. கமருதீன் ஃபேமிலியில் வந்து அக்கா வருவாங்க. அக்காவும் இன்னும் யார் ஃப்ரெண்டு கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது ஏதாவது ஒரு கிளாஷ் ஏற்படுமான்னு பிக் பாஸும் ட்ரை பண்ண போறாரு போல. அதனால தான் வந்து கமருதீன் ஃபேமிலி, அதுக்கப்புறம் பார்வதி ஃபேமிலி, அரோரா ஃபேமிலியும் வரப்போறதா சொல்றாங்க. மீதி இருக்கிறதுனா விக்ரம் ஃபேமிலி, சுபிக்ஷா ஃபேமிலி, அவங்க ஒருவேளை நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி பேசும்போது கமருதீன் என்ன சொல்றாருன்னா, இந்த வீடியோ எனக்கு நிறைய கத்து தந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் விஜய் பார்வதியோட அம்மா ஒன்று சொல்றாங்க, அதுல எது நல்லது எது கெட்டது அப்படின்றத நீ உரசி பார்த்துக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது எது நல்லது எது கெட்டதுன்றதை நீ பிரிச்சு பார்க்கணும், அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோ படி பார்த்தா அம்மா அட்வைஸா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. 24 மணி நேரம் இருக்க போறாங்க. இன்னைக்கு லைவ் முழுக்க இவங்க இருக்கிறது தான் வரும். ஸோ பொண்ணு கிட்ட என்னெல்லாம் பேசுறாங்க, கமருதீன் கிட்ட என்னெல்லாம் பேசுறாங்க, அதே மாதிரி கனி கிட்ட என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு யாரையும் இவங்க வந்து திட்டுற மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாலியாக தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. இவங்க சொல்ல நினைக்கிறத கூட ஜாலியாக தான் வெளிப்படுத்துவாங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையும் இவங்க சீரியஸாக மாறுற மாதிரி எனக்கு தெரியல. அதான் வந்து விக்ரமுக்கும் பார்வதிக்கும் கிளாஷ் போய்கிட்டே இருந்தது, கனிக்கும் விஜய் பார்வதிக்கும் கிளாஷ் போய்கிட்டே இருந்தது. பார்த்தீங்களா, அது சார்ந்து ஃபன்னியாக சொல்லுவாங்க. இவங்க சொல்ல நினைக்கிறத கொஞ்சம் காமெடி கலந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி இவங்க என்னெல்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்களும் சொல்லுங்க. கமருதீன் அக்கா வராங்கல்ல, அப்பதான் என்ன நடக்குதுன்றத பார்க்கறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.